Hello friends, welcome to Easy Kick Samail. Today evening snacks recipe தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். டீ கடை பன். கொஞ்சம் பொருள் வச்சு ஈஸியாக குயிக்காக ஒரு டீ போன டைமில் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிக்கலாங்க. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப சாஃப்டான பன் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தோன்னா ஒரு கப்பலுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் காய்ச்சாத்த பாலும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் கிட்ட சுகர் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் கிட்ட பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு விஸ்க் வச்சு பீட் பண்ணி எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப சாஃப்டாக அடித்து எடுக்க முடியும். இப்போ இது கூட அளவுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவோ இல்லைனா கோதுமை மாவோ சேர்த்துக்கலாம். சேர்த்து இன்னொரு வாட்டி கூட நல்லா கட்டிகள் எல்லாமே நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ கட்டிகள் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போது ஆயில் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சது ஒரு கிளாஸுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. அப்போ தான் கரண்டில் ஊற்றி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆயில் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கரண்டி ஒரு 5 நிமிஷம் கிட்ட சூட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆயிலே விட்டுட்டு. அப்போ தான் அந்த மாவு ஊற்றும் போது உங்களுக்கு ஒட்டாமல் திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கரண்டியில் நம்ம மாவு ஊற்றிக்கலாம். இப்போ கரண்டியில் மாவு ஊற்றிய பிறகு ஆயில் இந்த மாதிரி ஃபுல்லாக முழுகின அளவுக்கு நீங்கள் கரண்டி போட்டு வைங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து எல்லா பக்கம் வெந்த பிறகு கரண்டியில் ஒட்டாமல் நம்ம திருப்பி போடும்போது ஈஸியாக அந்த சைடு நம்ம வேக வச்சு எடுத்துக்க முடியுங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸ்கூல் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். ரொம்ப நேரம் அந்த சாஃப்டாகவும் புசுனே இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பொருட்கள் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். டீ கடை பன் ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குது, குயிக்காக பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொருட்கள் வச்சு தான் பண்ணியிருக்கோம். இந்த சாஃப்டான பன்னு சாக்லேட் சிரப் வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருந்தது. இல்லை டீ கூட வச்சு சாப்பிடும்போது நமக்கு சூப்பராக இருக்குங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.